எனக்கு 2 திருமணம் நடந்திருக்கு, 3 குழந்தைங்க இருக்காங்களா? இப்படி சத்யராஜ் அவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருச்சாம். அதனால அவங்க தனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சமீபத்திய பேட்டியில ஒரு பிரபலம் பேசியிருந்தாரு. அதுக்கு சமீபத்துல திவ்யா சத்யராஜ் அவங்க ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. சமீபத்துல பேசின பைல்வான் ரங்கநாதன் அவரு, திவ்யா சத்யராஜ் எனக்கு திருமணம் ஆகவில்லை, நான் சிங்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில திவ்யா சத்யராஜுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆயிருச்சு, விவாகரத்தும் ஆயிருச்சு. சத்யராஜ் கோயம்புத்தூர்ல குறிப்பிட்ட சிலரை மட்டும் அழைச்சு திவ்யா சத்யராஜுக்கு திருமணத்தை நடத்தி வச்சாரு. திவ்யா சத்யராஜோட கணவர் வேற யாரும் இல்ல, சத்யராஜோட உடன் பிறந்த சகோதரி கல்பனாவோட மகன் தான். திருமணமான கொஞ்ச நாள்ல மறுபடியும் மகளையும் மருமகனையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சாங்க. 14 வருஷம் 2 பேர் வாழ்ந்தாங்க. தினமும் திவ்யா தன்னோட கணவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல திவ்யாவோட டார்ச்சர் தாங்காம மகேந்திரன் இதுக்கு மேல சேர்ந்து வாழ முடியாதுன்னு சத்யராஜ் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படிதான் அவங்க திருமண வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்றதுக்கு காரணமே, நான் சத்யராஜ் கிட்ட பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய திவ்யா சொன்னாங்க. உண்மையில் நான் சத்யராஜ் கிட்ட பணம் வாங்கியதே இல்ல, இது என்னோட தாய் மீது சத்தியம். நீ என்னை பத்தி சொன்ன பொய்யால் தான் திவ்யாவோட உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்களை பைல்வான் ரங்கநாதன் அவரு பேசி இருக்காரு. இந்த வீடியோ இணையத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில இதுக்கு பதில் கொடுத்திருக்க திவ்யா சத்யராஜ், உங்கள சில பேர் நான் 2 முறை திருமணம் பண்ணிக்கிட்டேன், 3 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால என்னோட 2 திருமணங்களோட புகைப்படங்களையும் என்னோட 3 குழந்தையோட புகைப்படத்தையும் தயவு செஞ்சு நீங்க வெளியிடுங்க. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. நான் கோவமாவோ வருத்தமாவோ இல்ல, இது ரொம்ப வேடிக்கையாவும் நகைச்சுவையாவும் இருக்கு. எனக்கு வழங்கிய இந்த பொழுதுபோக்கிக்கும் என் சாதாரண தோசையில நீங்க சேர்த்திருக்க இந்த கூடுதல் மசாலாவுக்கும் நன்றி தெரிவிக்க நான் விரும்புறேன் அப்படின்னு இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க. சமீபத்துல இவங்க திமுக கட்சியில இணைந்து அந்த கட்சிக்கு ஆதரவா பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா கட்சியில தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னு எல்லாம் கூட நிறையவே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு ஏன் எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல, என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் அவங்க கொடுக்காம இருந்தாங்க. சொல்ல போனா சமீபத்துல அவங்கள எதனாலேயே பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எதையுமே அவங்க பெருசா கண்டுகிட்டதில்ல. ஆனா தனிப்பட்ட விஷயங்களை வச்சு அவங்களோட மனசை நோகுற மாதிரியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவிட்டதுனால அவங்க இந்த ஒரு விஷயத்த பதிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. இனிமேது போல சினிமா, அரசியல் தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.